உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை வந்து டெசர்ட்டில் பண்ண முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுலேருந்து மண்ணை விலை கொடுத்து வாங்குறாங்க. ரோட்டில் இருக்கிற மண்ணை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை கல்டிவேட் பண்ணால், இங்கேருந்து மண்புழுவை எடுத்துகிட்டு போய் அதை மக்க வச்சு உரமாக்கி அங்கே போட்டால் உங்கள் உயிர் பிறக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. டெசர்ட்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூனிவர்சிட்டியை தொடங்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முதலீடும் நேரமும் போட்டுறாங்க. ஒரு தலைமுறையை அதுக்கு விலையாக கொடுக்குறாங்க. அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கான ஈகோ சிஸ்டமை க்ரியேட் பண்ணி கொடுத்து அதில் பெஸ்ட்டு பிரெயின்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறது இந்த ஃபேக் எண்டில் இவங்க எப்படி இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்க நிறைய கண்டுபிடிப்புகளில் பெஸ்ட்டு கண்டுபிடிப்பை தன்மையப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வேப்பம் இலை இருக்குது. இந்த வேப்பம் இலையை வந்து நம்மாழ்வார் ஐயா யூகேல போய் இதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, பேட்டன் பண்ணிட்டாங்க. இந்த நீம் ஆயில், நீம் சீட்ஸுக்கு பேட்டன் பண்ணாங்க. இது மாதிரி உலகத்தில் இருக்கிற சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அதை தன்மையப்படுத்தி அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்ட்டில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க.